ஹலோ ஆல், தமிழ் புத்தாண்டு பிளாக் பார்க்கலாமா? காலையிலே எந்திரிச்சு நான் வந்து கனி பார்த்துட்டேன். அதாவது கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து நான் முன்னாடி நாள் நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடுமே வந்து சுத்தம் படுத்தி வச்சுட்டோம் புத்தாண்டுக்காக. காலையில் நான் எந்திரிச்சு பார்த்துட்டேன். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால ஹஸ்பண்டையும் குழந்தையும் பார்க்க சொல்லியிருந்தேன். அவன் வந்து பார்த்துட்டு இது சாமின்னு நினச்சி தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தான். ஒரு பிளேட்டில் வந்து மா பலா வாழை அப்படின்னு சொல்கிற முக்கனியும் அடுக்கி வச்சு, அதுக்கப்புறம் கண்ணாடி அதில் வந்து நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ, செல்வம் வந்து இருக்கோ அதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்தாச்சு. அன்னைக்கு டே வந்து எனக்கு சாமி கும்பிடுற மாதிரி இல்லை. ஸோ வந்து காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கல. ஒரு 6 மணியை போல் தான் எழுந்திருந்தேன். எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி லீவு நாளில் எப்போமாச்சும் ஒரு டைம் நாங்கள் வந்து டீ போட்டு ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டே வந்து ரிலாக்ஸாக குடிக்கிறதுன்றது ஒரு தனி சந்தோஷம். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, சாப்பாடு செய்யவும் லேட் ஆகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த இஞ்சி ஏலக்காய் தட்டி டீ போடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டிகாஷன் தனியாக கொதிக்க வச்சு டீ போட்டால் அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இஞ்சி ஏலக்காய் போட்டுட்டு அதே மாதிரி கூட வந்து ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டு டீ போட்டாலும் வந்து அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து டீ போட்டு குடிக்கிறதுன்றது ஒரு தனி ஹாப்பினஸ். ஒரே மாதிரி குடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடித்தா வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதிரி டீ போடுவேன். சில டைம் வந்து அந்த அதிமதுரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து தனியாக வாங்கி அதையும் வந்து டீ தூளோடு சேர்த்து வச்சுருப்பேன். கொஞ்சமாக அதை வந்து போட்டு டீ போடுவேன். ஸோ ஃப்ளேவரை மாற்றி போடும்போது குடிக்கிறதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி நல்ல நாள் வருதுன்றது ரொம்ப பிடிக்கும். இந்த சண்டே டயத்துலலாம் வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவோம். என்ன தான் வந்து நான்வெஜ்ஜு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டு அதில் வந்து சாதம், சாம்பார், வடை, பாயசத்தோடு சாப்பிடும்போது அது வந்து ஒரு தனி இது எப்படி சொல்கிறது, அது சாப்பிடும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, என்னடா நான்வெஜ்ஜு இதில் இல்லாத டேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா வடை பாயசத்தோடு சாப்பிட்றதுன்றது ஒரு அது டேஸ்ட்டு எல்லாமே சேரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிலைவாசல் வந்து சுத்தப்படுத்திட்டு வாசலுமே வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து கோலம் தான் வந்து போட போகிறேன். ஏன்னா கோலம் மாவில் கோலம் போட்டால் கொஞ்சம் பசங்களாம் வருவாங்க, அழிஞ்சிடும் அப்படின்றதுனால கோலம் போட்டால் கொஞ்சம் நல்ல நல்லதுமாக கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ கோலம் தான் வந்து போட போகிறேன். நிலைவாசல் வந்து ஃபுல்லாக சுத்தம் படுத்தி விட போகிறேன். எப்பயுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது வந்து நம்ம நீட்டாக வைக்கிறோமோ இல்லையோ வீட்டை நீட்டாக வைக்கணும். அதே மாதிரி வாசலையும் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வைக்கணும். ஏன்னா நிலைவாசலில் தான் வந்து நம்ம குலதெய்வம் வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அது வந்து எப்பயுமே எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி கோலம் போடுவேன். அதே மாதிரி இன்றைக்குமே ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி கோலம் போட்டுடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற முடியாத நேரத்தில் கூட நம்ம நிலைவாசலை வந்து தாராளமாக வந்து விளக்கேற்றலாம். அதில் வந்து எந்த தடங்களுமே கிடையாது. நிலைவாசலில் 2 தீபம் வந்து எப்போயுமே ஏற்றலாம். எல்லா நாள்லேயுமே பெண்கள் வந்து பூஜை பண்ண முடியாத நேரத்தில் கூட நிலைவாசலில் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் இன்றைக்குமே ஃபாலோ பண்ண போகிறேன். எவ்வளோ வெறுமனே இருக்க வாசல் கூட பாருங்கள், இந்த மஞ்சள் தேய்ச்சி கோலம் போட்டோன்னா மங்களகரமாக மாறிடுது. ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து கோலம் போடுவோமே அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. ஏன்னா செய்கிறது பூஜைன்னு இந்த ஒரு வேலை தான். ஸோ இந்த வேலையை அறக்க பறக்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக உட்காந்து நான் பார்த்திங்கன்னா கோலம் தான் வந்து போட்டுட்ருந்தேன். ஃபைனலாக வந்து தீபம் ஏற்றிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஈரமாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது டல்லாக. பலாப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. தட்டில் வச்சதோட நம்ம அன்னைக்கு வந்து அந்த பழம் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஸோ பலாப்பழம் வந்து நாங்கள் எப்பயுமே நிறையா வாங்கின்றேன், 2-3 சீசன்லையாவது வாங்கிடுவோம். 2-3 பழம் வாங்கி அதை கட் பண்ணி நாங்களும் சாப்பிட்டு பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுப்போம். ஆனால் இந்த டைம் என்னன்னே தெரியல, என் ஹஸ்பண்டும் வந்து பழாப்பழம் சீசன் வந்துச்சு, கோயம்பேடு போய் வாங்கிட்டே வரல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவர், அதாவது ஒரு 6 சொலை இருந்துச்சு, அதை தான் வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ இது வைக்கணுமே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி துவரம் பருப்பு, அதே மாதிரி உப்பு, மஞ்சள் இதெல்லாம் வந்து கொட்டி வைக்க வேண்டியது இருந்துச்சு. இதுக்காகவே வந்து நான் 2 நாளாக கொட்டி வைக்கல. இந்த அன்னைக்கு கொட்டி வைக்கிறதுன்றது கொஞ்சம் நல்லது. அதனால வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொட்டி வச்சிட்ருக்கேன்.
மஞ்சள், உப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வந்து ஃபுல்லா அதாவது குறையாத மாரி ஃபில் பண்ணி வச்சுடுவேன். சரி இன்னைக்கு வந்து நல்ல நாளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்குமே அதே மாதிரி ஃபில் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார். எனக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் கிடைக்கல. முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் லேட்டா கடைக்கு போயிட்டேன். வீடு கிளீன் பண்ணிட்டு போனனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நைட்டு 7 மணிக்கு மேல. அதனால எந்த காயுமே எந்த கடையிலுமே இல்ல. ஸோ கேரட், பீன்ஸ் தான் இருந்துச்சு. அதையும் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வறுக்க போறேன். அதாவது வறுவல் செய்ய போறேன். கொஞ்சம் போல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். பையன் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னு கேட்டால், நில்லுங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் வந்து அவனுக்கு சின்னதுலேருந்தே சொல்லியிருக்கேன், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லி. அதனால சில டைம் வந்து அவங்க அப்பா அம்மாச்சி காலெல்லாம் வந்து விழுந்திருக்கான். இன்னைக்கு வந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வந்து அந்த வேஷ்டி சட்டைலாம் போட்டோன்னே தீபாவளி பொங்கல் மாதிரி நினப்பு வந்துடுச்சு போல். ஸோ 2 பேருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு காசு கொடுத்துருந்தோம். நானும் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் வைக்கிற மாதிரி தான். பருப்பை வந்து தனியாக அவிய போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் அதே மாதிரி காய்கறிலாம் போட்டு தாளித்து அப்படி தான் சாம்பார் வைப்பேன். கருணைக்கிழங்கு ஃப்ரை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அதை வாங்காமலே வச்சுருப்பேன். ரொம்ப ரேரு தான். அன்றைக்கி வாங்கி செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் பாயசம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாயசத்துக்கு வந்துட்டு அந்த சேமியா வந்து நெய்யில் போட்டு முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டு வறுத்து செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே பாலில் வந்து வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் போல் வறுத்து போட்டால் இன்னுமே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு உளுந்த வடை வந்து அவ்வளோவா வராது. அதனால அன்றைக்கி பருப்பு வடை தான் வந்து போட்டிருந்தேன். அதுவும் வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. சைட் பை சைட் வந்து பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா சமையல் அதிகமாக பண்ண பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும். அதை மொத்தமாக சேர்த்து வச்சு தேய்ச்சாலும் தலைவலி தான். ஸோ அப்பப்போ தேய்ச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாங்காய் சீசன் வந்துருச்சுன்னா மாங்காய் பச்சடின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக அது செய்ய தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செய்ய தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை தொந்தரவு பண்ணி வீட்டில் வெல்லமே இல்லை, வெல்லம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் தான் முடிவு பண்ணேன் மாங்காய் பச்சடி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து காரம், புளிப்பு, இனிப்பு 3மே வந்து சேரும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சடி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சாப்பாடு. அதாவது நான் பார்த்து பண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லாவுமே வந்திருந்தது. என்ன எனக்கு ஒரு கொரோனா எனக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார்னா பிடிக்கும். அன்னைக்கு வந்து அந்த ஃப்ளேவர் மட்டும் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து நீ எல்லாமே பொறுமையாக சமைச்சல, நீ உட்காந்து பொறுமையாக சாப்பிடு, நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடி நாள் வந்து நான் இலை வாங்க மறந்துட்டேன். அந்த அன்னைக்கு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அனுப்பிச்சதுக்கு அவர் வந்து ஒரே ஒரு இலை பெருசாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கும் பையனுக்கும் மட்டும்தான் இருந்தது, அவருக்கும் இல்லை. சரி என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவர் நான் தட்டில் சாப்பிட்றேன், நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க, அதனால இலையில சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இலையில வந்து இவ்வளோ பொருளா, இவ்வளோ வெரைட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் இவ்வளோ நாங்கள் செய்யவே மாட்டோம். ஒன்றுக்கு மேலே செஞ்சாலே என் ஹஸ்பண்ட்லாம் வந்து பிடிக்காது. ஏதுதான் இருக்கே அது ஏன் அப்படின்றவாரு. ஆனால் அன்றைக்கி எதுவுமே சொல்லலை, உன் இஷ்டம், நீ எவ்வளோ செய்யறியோ செய் அப்படின்ட்டாரு. இலை ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றதும் சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக வந்து பாயசத்தில் வந்து வடையும் அப்பளமும் வந்து பிச்சு போட்டு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம், டிவி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக போச்சு.